அருமை அன்னத்தின் வணக்கம். இப்போ மரங்களுக்கெல்லாம் மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மரங்களுக்கு உணர்வு இருக்குமா, உயிர் இருக்குமா என்ற செய்தியை நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. நம்ம தொல்காப்பியர் கூட சொல்லியிருப்பார், ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அஃறிணை பெயர்கள் சொல்லுனர் போலவும் கேட்குனர் போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று செய்யுளியலில் வகைப்படுத்தியிருப்பார். ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் நம்மளுடைய தொல்காப்பியர். அதில் உணர்வை பற்றி நம்ம அன்றே நமக்கு சொல்லிட்டாரு. சரி, அதுவும் நாம் நம்பலை. இப்போ திருவிக்கா கூட அழகாக ஒரு பாட்டு சொல்லியிருப்பார். சோலையில் புகுவேன், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், அப்புறம் அரச மரம் என்னை அழைக்கும், என்னை சுற்றி செல்வார்கள் என்று சொல்லும், வேப்ப மரம் என்னை அழைக்கும், என்னுடைய மருத்துவ குணம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும், இப்படிலாம் சொல்லியிருப்பார் திருவிக்கா. இதுவும் நாம் இந்த மரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதையும் நம்ப மாட்டேன். நம்ம நீலகேசியில் அழகாக ஒரு ஒப்ப மரங்களுக்கு உயிர் உண்மை இப்படியே ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க நீலகேசியில். அரும்பும் மலரும் அரும்பினி நீங்கும், என்னென்னா நோய்வாய்ப்படும் மரமும் நோய்வாய்ப்பட்டு மீண்டும் வெளியே வருது இல்லையா, அப்போ அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா இதாச்சும் தெரிஞ்சுக்காங்க. சரி, இதையும் நம்ப மாட்டேன். நம்ம ஆளுங்களாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து வராரு வீரமாமுனிவர் வராரு. விரிந்தன மரத்தில் கொய்த வீயன உள்ளம் வாட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கர்ணையனோட உள்ளம் எப்படின்னா, இந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மரத்தில் பறிக்கப்பட்ட மலரை போல என்னுடைய உள்ளம் வாடுகிறது. அப்போ மரத்துக்கும் உணர்வு இருக்குது, அதுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதே மாதிரி எனக்கும் வருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவரும் சொல்கிறாரு உயிர் இருக்குன்னு. இதெல்லாம் நம்ப மாட்டேங்க. ஒரு அறிவியல் அறிஞர் நமக்கு சொல்லியிருப்பார் 19ஆம் நூற்றாண்டில். என்ன சொல்லியிருப்பார், இந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்த மரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குது உண்மை அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்காரு. அதையும் நம்மளாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம மரங்களுக்கு உயிர் இருக்குது, அதனால் மரங்களுக்கு மாநாடு நடத்தியவர்களுக்கு நாம் கட்டாயமாக பாராட்டு நாம் சொல்லி ஆகணும். இது போன்ற செயல்களுக்கு முன்னெடுப்பவர்களுக்கு நம்ம வாழ்த்து தான் சொல்லணும். அழகாக நம்ம ஜாலியாக மரத்தில் உட்காந்துருக்குன்னா நம்ம மரங்கள் நமக்கு எவ்வளோ நன்மை செய்யுதுன்னா பாருங்கள். இயற்கை நமக்கு அளிக்கக்கூடிய கொடையெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே காளான் முளைச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு அளிக்கக்கூடிய கொடை தான். நிறைய காளான் முளைச்சிருக்கு. ஒரு மரம் அளிக்கக்கூடிய கொடைகள், அதுலேருந்து விழக்கூடிய இலைகள்லேருந்து நமக்கு மக்கி அது எருவாகி அதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு காளான், இதெல்லாம் இயற்கை அளிக்கக்கூடிய கொடைகள். மரங்கள் நமக்கு மூச்சு காற்றை, நாம் அதுக்கு நச்சு காற்றை கொடுத்தாலும் நமக்கு மூச்சு காற்றை கொடுத்து நம்ம வாழ வைக்குது. அதனால் மரங்களுக்கு மாநாடு நடத்தியவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகள். தொல்காப்பியர் காலத்திலிருந்து மரங்களுக்கும் உயிர் உள்ளது, பஞ்சபூதங்களையும் பாராட்டியவர்கள் நம்மளுடைய தமிழர்கள். அதனால் மரங்களுக்கு பேசியவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கோங்க.